இன்னைக்கு தேதிக்கு எந்த சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணாலும் அதில் சைனாவோட பொருட்களை வாங்காதீங்க அப்படிங்கிறது போல் ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் வந்து வேறு பிராண்ட்ஸை வந்து தேடிட்டு இருப்போம். அதுலேயும் வந்து மொபைல் பிராண்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அதிகமான சாய்ஸே வந்து கிடையாது. சில வருடங்களுக்கு முன்னாடி இருந்த இந்தியன் பிராண்ட்ஸும் இவங்களுடைய போட்டிக்கு வந்து ஈடு கொடுக்க முடியாமல் அவங்க வந்து மார்க்கெட்டை விட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு நமக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சைனா இல்லாத வேறு நாடுகளில் இருக்கிற சில கம்பெனிஸ் வந்து இருக்குது. அதில் ஒரு முக்கியமான ஆல்டர்னேட்டிவ் பார்த்திங்க அப்படின்னா நோக்கியா அப்படின்னு சொல்லலாம். அப்படி நோக்கியா பிராண்டில் இருந்து நோக்கியா 2.3 அப்படிங்கிற என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் போனை 6 மாதத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ணியிருந்தாங்க. அவங்க 1 இயருக்கு ரிப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ராய்டு 11 வரைக்கும் வந்து கம்பல்சரி அப்படியே நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிறது போலவும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படியே ஒரு ஃபோன் தான் வந்து நோக்கியா 2.3. இதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா 7,300 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃபோனை இந்த வீடியோவில் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன ப்ளஸ் இருக்குது, இதில் என்னென்ன மைனஸ் இருக்குது, இப்போதைக்கு இருக்கிற நிலைமையில் இந்த ஃபோனை வாங்குறதுக்கு ஒருத்தா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் சைனீஸ் பிராண்ட்ஸ் எனக்கு வேணாம், நான் வேறு பிராண்ட் தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். டிஸ்பிளே பொறுத்தளவு 6.1 இன்ச்சில் ஐபிஎஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஷார்ப்பான ஒரு ஹெச்டி டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். டிஸ்பிளேயோட கிளாரிட்டி வந்து சூப்பராக இருக்குது. அது மாதிரி சன்லைட்லேயும் நம்ம யூஸ் பண்ணும் போதும் இதில் வந்து ரொம்ப பிரைட்னஸ் வந்து கரெக்டாக இருக்குது. இந்த ஃபோனில் 2GB RAM கொடுத்துருக்காங்க, 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. எஸ்ஓசின்னு வரும்போது இங்கே ஹீலியோ A22 எஸ்ஓசி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எஸ்ஓசி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மலான ஒரு பெர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு நல்ல எஸ்ஓசியாக இருக்குது. நீங்கள் டே டு டே யூஸ் பண்ணும்போது இதில் எந்த விதமான லாக்ஸும் வந்து கிடையாது. பட் இது வந்து ஹெவி கேமிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தாங்காது. ஏன் அப்படின்னா ஹெவி கேமிங்க்கு வந்து இந்த ப்ராசஸர் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு ஒருத்தான ப்ராசஸர் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி நீங்கள் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணாலும் வந்து இதில் எந்த விதமான ஹீட்டிங் பிரச்சனையும் கிடையாது. ரொம்ப வந்து சாலிடான ஒரு ஃபோனாக இருக்குது. ஸோ இதோட டிசைனுமே பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கே தெரியும், ரொம்ப வந்து ஒரு சாலிடான டிசைன், கையில் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கிரிப்பான டிசைனாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டே டு டே யூஸ் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ராங்கான ஃபோனை யூஸ் பண்ணுற ஒரு ஃபீல் கிடைக்கும். அடுத்து இதில் ஆண்ட்ராய்டு ஒன் ஓஎஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆண்ட்ராய்டு ஒன்னை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பியூர் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு ஓஎஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆண்ட்ராய்டு ஒன் ஓஎஸை பொறுத்தவரை அவங்க எக்ஸ்ட்ரா எந்த விதமான பிளாட்வேரும் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த ஃபோனில் செப்பரேட்டாக வந்து கூகுள் அசிஸ்டன்ட் பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கூகுள் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணுறதுக்கு வேறு எந்த இதுவுமே பண்ண வேண்டியதில்லை. டேரெக்டாக நீங்கள் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த ஃபோனில் 2 நானோ சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டெடிகேட்டடாக எஸ்டி கார்டு ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எஸ்டி கார்டில் பொறுத்தவரை நீங்கள் மைக்ரோ எஸ்டியில் 512GB வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். கேமராஸ்னு வரும்போது இங்கே 13 மெகாபிக்சல் 2 மெகாபிக்சலில் 2 ரியர் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரியர் கேமராவை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா டே லைட்டில் நல்ல ஒரு லைட்டிங் கண்டிஷனில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது நல்ல ஒரு ஃபோட்டோஸ் வந்து ரிசல்ட் கிடைக்குது. பட் லோ லைட்டில் வந்து அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடையாது. ஃப்ரண்ட் சைடில் வரும்போது இங்கே 5 மெகாபிக்சல் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஒரு நார்மலான ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு இந்த செல்ஃபி கேமரா யூஸ் ஆகுது. அடுத்ததான் இந்த ஃபோனில் இருக்கிற 4000 mAh பேட்டரி இந்த எஸ்ஓசியோட சேர்ந்து ஒரு ஆப்டிமைஸான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குது. அதை பார்த்தீங்க அப்படின்னா 1 டே வரைக்கும் வந்து நீங்கள் வந்து தாராளமாக வந்து ஹெவி யூசேஜ் பண்ணாலே சார்ஜ் வந்து உங்களுக்கு தாக்கு பிடிக்குது. நார்மலான யூசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 டேஸ் வரைக்கும் தாராளமாக தாக்கு பிடிக்கும். ஸோ ஃபைனலாக நல்ல லாங் டைமான அப்டேட்ஸ் வந்து கேரண்டி பண்ணப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன், என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோனை நோக்கியா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு கிளாரிட்டியான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பேட்டரி லைஃப் இருக்குது. கூகுள் அசிஸ்டன்ட் பட்டன் டெடிகேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஆடியோ ஜாக் இந்த ஃபோனில் இருக்குது. இந்த ஃபோனில் இருக்கிற பிரச்சனைகள் வரும்போது இதில் இருக்கிற எஸ்ஓசி தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சராசரியான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குது. பட் இந்த பிரச்சனை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹெவி யூசர்ஸுக்கு தானே ஒழிய நார்மலாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது வந்து அந்தளவுக்கு வந்து தெரியறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு நல்ல ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன், நல்ல ஒரு சாலிடான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கணும். அதே நேரத்தில் நான் ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி உள்ளவங்க இந்த ஃபோனை நீங்கள் வந்து தாராளமாக வாங்கலாம். எனக்கு வந்து இப்போ அப்டேட்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயம்லாம், நான் அப்பப்போ ஃபோனை மாற்றிடுவேன் அப்படின்னு உள்ளவங்க இந்த ஃபோனை நீங்கள் ப்ரிஃபர் பண்ண வேண்டியதில்லை. அதுக்கு பதிலாக வேறு ஃபோன்ஸை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என்னோட ஆனஸ்டான ரிவ்யூ இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நான் ஜான்சன் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.